கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்து பாக்குறா. பார்த்தா அந்த சாக்கு மண்டைனா காணோம். எங்கடா போனா அவன் அப்படின்னு தம்பியை கேட்டா. இங்கதான் நிக்கிறான். உன் கணக்கு தெரியலையா? எனக்கு மட்டும் தெரியலாம் அப்படின்னு கேட்டா. என்னது என் கணக்கு மட்டும் தெரியல அப்படின்னு இந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்தா. இப்ப இந்த பொண்ணு பக்கத்துல வந்து அவன் நிக்கிறான். வெளியே நின்னுட்டு இருந்தவன் எப்படிடா வீட்டுக்குள்ள வந்தான்னு பதறி பொண்ணு பயத்தோட அப்பாக்கு கால் பண்ணலான்னு திரும்புறா. பார்த்தா அதுக்குள்ள அவன் வேகமா வந்து இந்த பொண்ணை கொலை பண்ண பார்க்க வெளியே நின்னுட்டு இருந்த சாக்கு மண்டையனை பார்த்துட்டு இருந்த தம்பி அவனை விட்டுட்டு உள்ள வந்து அக்காவை காப்பாத்த ட்ரை பண்றான். இப்ப அக்காவும் தம்பியும் வசமா இந்த சாக்கு மண்டையன்ட்ட மாட்டிக்க அந்த நேரம் பார்த்து உள்ள வந்த அப்பா வேகமா பக்கத்துல இந்த கண்ணாடி எடுத்து சாக்கு மண்டையனுக்கு நேரா காட்ட அவன் அப்படியே பதறி போய் இப்ப கண்ணாடிக்குள்ள மறைஞ்சிட்டான். கண்ணாடியை பட்டுன்னு உடைச்சு அவனை சாகடிச்சிட்டாரு அப்பா. யாரப்பா அந்த சாக்கு மண்டையன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ரொம்ப நாளா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை இன்னைக்குதான் ஒழிச்சு கட்ட ஒரு முடிவு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேகமா தம்பி இந்த பக்கம் வந்து வெளியே இருந்தவனை காணா அப்படின்னு கேட்கறான். என்னது 2 பேர் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா. நீங்க 2 பேரும் அவனை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நீ இடையில கதவை சாத்த போன கேப்ல அவன் 2 பேரா மாறிட்டான். நல்ல வேலையா ஒருத்தனை சாகடிச்சிட்டோம். ஆனா இன்னொருத்தன் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது